ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 4 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இந்தியாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளர்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய 4 தங்களுடைய விருதை மத்திய அரசுக்கு திருப்பி அளித்திருப்பது அறிவுலகில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டின் மதச்சார்பற்ற தன்மைக்கு இப்போது ஆபத்து வந்திருக்கிறது. பன்மை தன்மை இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் இன்றைக்கு பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு குரல், ஆட்சி அல்லது மற்ற நிறுவனங்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய எதிர்ப்பு குரல் இப்போது ஒடுக்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 4 எழுத்தாளர்களும் கலைஞர்களும் காட்டிய வழியை பின்பற்றி வேறு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் கூட சிந்தனையாளர்கள் கொல்லப்படுவதற்கு, நம்பிக்கை என்பதற்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை கொண்டிருப்பவர்கள் கொல்லப்படும் சூழலில் அந்த கருத்துக்கு, நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதை திருப்பி தரும் முடிவை பலரும் எடுத்து வருகிறார்கள். எழுத்தாளர்களுடைய இந்த முடிவு என்பது அறம் சார்ந்த சீற்றம் என்று மட்டும் கொள்ள வேண்டுமா, அல்லது அரசியல் ரீதியான எண்ணங்களோடு இதை செய்கிறார்களா, அதீதமான கோபத்தை ஒரு பிரச்சனையின் மீது வெளிப்படுத்துகிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த பிரச்சனையில் குடியரசுத் தலைவரும் இன்றைக்கு மாலை பிரதமரும் கூட கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் சகிப்புத்தன்மையை சிதைய விடக்கூடாது என்று குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி கூற, பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சொல்லியிருக்கிறார், அவர் சொல்வதை ஏற்க வேண்டும், மத அபிப்பிராயங்களை, மாற்று கருத்துக்களை அல்லது நச்சு கருத்துக்களை பேசக்கூடியவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் கல்வியாளரும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவருமான திரு ராமசுப்ரமணியன், பேராசிரியரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவருமான திரு அருணன், பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ், திமுகவை சேர்ந்த எழுத்தாளர் கவிஞர் மனுஷபுத்திரன். வணக்கம். நீங்க பிரதமர் இதுல வாய் திறக்கவில்லை, தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நடக்கின்றன, எனவே இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பாராமுகம் வேதனை தருகிறது அப்படின்ற கருத்தை தான் பல எழுத்தாளர்களும் அவங்களுடைய அடிநாதமான கருத்தாக சொல்லி வந்திருக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. இன்னைக்கு பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்திருக்கிறார், மௌனத்தை கலைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. பிரேக்ஸ் இஸ் சைலன்ஸ் அப்படின்ற கருத்தை போடுறாங்க. மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டியது வறுமையையும் ஏழ்மையையும் தான். அதை விட்டுட்டு இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் எதிரிகள் அல்ல, முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் எதிரிகள் அல்ல, 2 பேரும் சேர்ந்து எதிர்த்து போராட வேண்டியது ஏழ்மை எதிர்த்து, வறுமை எதிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நிலையில இந்த உணர்வுக்கு அரசு மதிப்பளிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது இப்போ தான் பேசியிருக்காரு, அந்த பத்திரிகையில் அவருடைய பேச்சை பார்த்தா ரொம்ப பொத்தாம் பொதுவாக இருக்குது. நடந்திருப்பது மிகப்பெரிய கொடுமைகள் தொடர்ச்சியாக. தபோல்கர், பன்சாரே, அப்புறம் கல்புர்கி என்று 3 பகுத்தறிவாளர்கள், எழுத்தாளர்கள் ஒரே பாணியில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படியும் அவர் வாய் திறக்கலை. தபோல்கர் படுகொலை செய்யப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த இருவருடைய படுகொலைகள், அப்பொழுதும் அவர் வாய் திறக்கலை. அப்புறம் இன்னொரு கொடுமை, இங்கே உத்தரப்பிரதேசத்தில் அந்த கிராமத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்கிற காரணத்தினாலே ஒரு முஸ்லீம் பெரியவர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொடுமை பற்றி அவர் வாய் திறக்கலை. இப்போவும் என்னுடைய கணிப்பில் இவை பற்றியெல்லாம் அவர் வாய் திறக்கலை. குறிப்பாக மாறாக பொத்தாம் பொதுவாக அந்த அம்சம் சரிதான், வறுமைதான் பொது எதிரி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும், அதை எதிர்த்து போராட வேண்டுமே ஒழிய ஒருவருக்கு ஒருவர் போராடக்கூடாது. இது ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு. பொறுப்பற்ற முறையில் பேசுவதை புறக்கணிக்கணும்னு கேட்கிறார். அதுவும் கரெக்ட், அதுவும் பாருங்க பொதுவானதான். அதுல என்ன சொல்றாரு, யார் பேசியிருந்தாலும், நரேந்திர மோடியே பேசியிருந்தாலும் பொறுப்பற்ற பேச்சு என்றால் அதை மக்கள் புறக்கணிக்கணும். பொறுப்பற்ற பேசுறவங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி எம்பிக்கள், மந்திரிகள்,
அதுவும் கலாச்சார அமைச்சர்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, அவரே பொறுப்பற்ற முறையில் பேசிட்டு இருக்காரு. இவங்களையெல்லாம் குறிப்பாக சொல்லி இத்தகைய பேச்சுக்கள் மோசம் என்று மிக எளிதாக அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அவர் கட்டுப்படுத்துற மாதிரியே தெரியல. ஆகவேதான் கொதித்தெழுந்து இந்த எழுத்தாளர்கள் தங்களுடைய சாகித்ய அகாதமி விருதுகளை திரும்ப ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எழுத்தாளர் ஒப்படைச்சிருக்காரு, குறிப்பாக வாஜ்பாய் அவர்களுடைய அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்றாரு. எந்த விஷயம் என்றாலும் படபடவென்று எதிர்வினையாற்றக்கூடிய பேசக்கூடிய நம்முடைய பிரதமர் இது பற்றி மௌனம் சாதிக்கிறாரே, இந்த அடுத்தடுத்த கொடூரங்கள் பற்றி முதல் வாக்கியம். அடுத்த வாக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அனைவரும் மதிக்கணும், மோடி அவர்களுடைய சொந்த கட்சிக்காரர்கள் மற்றும் கட்சியினுடைய அனுதாபிகள் உள்ளிட்ட அப்படின்னு சொல்றாரு. முதல்ல குறிப்பா பேசல இன்ன வரைக்கும். அடுத்து கட்சிக்காரங்களும் உங்களுடைய கட்சியுடைய அனுதாபிகள் தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க, அரசியல் சாசனத்தை மதிக்காத காரியங்களை. ஆனால் அதை பற்றி குறிப்பாக பேசாம இன்னும் அவர் அப்படி தான் இருக்காரு. மொத்தத்தில் இது ஒரு பொதுவான பேச்சு, அடிப்படையில் இன்னும் அவர் கள்ள மௌனம் தான் சாதிக்கிறார் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. திரு வெங்கடேஷ், இந்த 4 எழுத்தாளர்கள், முதல்ல உதயபிரகாஷ், அதற்கு பிறகு நயன்தாரா செகல், அதற்கு பிறகு வாஜ்பாய், அசோக் வாஜ்பாய், பிறகு இன்றைக்கு ரஹ்மான் அப்பாஸ், 4 பேரும் அவர்களுடைய துறையில நல்ல பெயர் பெற்றவர்கள், படைப்பிலக்கியத்தில் பெரிய உச்சத்தை தொட்டவர்கள், அதனாலேயே கௌரவிக்கப்பட்டவங்க. அவங்க மனம் கொதித்து அல்லது மனம் நொந்து இந்த நிலைக்கு எனக்கு இந்த விருது வேண்டாம் அப்படின்றத ஒரு எதிர்ப்பின் குறியீடா கொடுக்குறாங்கன்னு இதை பார்க்கணுமா, அல்லது செலக்டிவா இன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி இருக்கு, அவங்க விரும்பாத ஏற்காத கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இருக்கு, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இல்லை, இது அரசியலுக்கு செய்யப்படுற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு லெவலில் இதெல்லாம் ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு தான் நான் கருதுறேன். அதாவது குறை இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம சமிகைகளாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் வந்து ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு பட்டதுன்னா எந்த அளவுக்கு பண்றது ஒரு ஜென்யூன் ரியாக்ஷன்? இல்ல, அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இப்ப 15 மாதம் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தவறுகள் இருக்கு. இது அத்தனையுமே நம்ம வந்து அதெல்லாமே வந்து நமக்கு வந்து நிச்சயமா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து நாம சுட்டி காட்டுவதற்காக இவர்கள் தங்களுடைய கிடைத்த அந்த விருதுகளை திருப்பி கொடுப்பதன் மூலமாக ஒரு அட்டென்ஷனை உருவாக்குறாங்க. இந்த அட்டென்ஷன் வந்து அரசினால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அது நான் ஏன் ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்படி வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக தான் நீங்க எல்லாரும் பேச வைக்க முடியுது, அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்பி வைக்க முடியுது. அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, இப்ப இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். இந்த கருத்தெல்லாம் சொல்ல வேண்டியதற்கான தேவை இருக்கு, ஆனா அந்த விருதை கொடுக்கிற அளவுக்கான நிலைக்கு அவங்க போக தேவையில்லைன்னு சொல்றீங்களா? திருப்பி கொடுப்பதனால நீங்க இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் கொடுக்கிறதுனால தான் நம்மளால இந்த மாதிரி உட்கார்ந்து பேச முடியும். இது என்ன சிக்கல் அப்படின்னா, இவ்வளவு தூரம் அதை வளர விட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு வளர விட்டதுன்றது யாரு? அரசு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து பல்வேறு தரப்புல இருந்து சின்னதா நீங்க வந்து ஒரு 15 மாதமாக என்ன நடந்து சின்னதா வந்து ஏற்படக்கூடிய, அல்லது ஒண்ணு இதை நீங்க சொல்ற மாதிரி பாஜக நண்பர்கள்லாம் சொல்ற மாதிரி இதை வந்து மீடியா பெருசாக்கிடுச்சுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா நீங்க இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அடிப்படையில இந்த மக்கள் வந்து மோடி மேல நம்பிக்கை வச்சுதான் அவர்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆட்சியும் அவர்களுடைய கட்சிக்காரர்களுமே பல்வேறு இடங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய கருத்துகள், இது அத்தனையுமே பொதுமக்களுடைய, அதாவது காமன் மேனுடைய ஒரு சிந்தனைக்கு ஒரு வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வருத்தங்கள் பல்வேறு தரப்பில் வேற விதமா வெளிப்படுது. அதுல ஒரு உச்சபட்சமாகவே இன்னைக்கு இந்த 4 பேருடைய திரும்பி தங்களுடைய விருதுகளை கொடுப்பதாக புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப என்ன இதுல சிக்கல்னா, இதை உணர்ச்சி வசப்பட்டு திருப்பி இதை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இப்ப நம்ம அரசு இதுல இருந்து என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கணும் அப்படிங்கறத கவனத்துல வைக்கணுமே தவிர, இது வந்து ஒரு என்ன சொல்ற ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதாவது மீடியாவும் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதே சமயம் பொதுமக்கள், அதாவது இப்ப இது ஒருத்தர் மாட்டிறைச்சி அவர் வீட்டுல இருந்தது அப்படின்னு வதந்தி பரவுனது. ஆமா, அவர் வீட்டுல கண்டெடுக்கப்பட்டது மாட்டிறைச்சி அல்ல ஆட்டிறைச்சின்னு சொல்லி பிறகு ஒரு அதிகாரி சொல்றாரு. அப்படியான ஒரு நிலையில அவர் ஒருத்தர் அடித்தே கொல்லப்படுற நேரத்துல ஊடகம் அதை பேசாமல் இருக்க வேண்டுமா? நாட்டில் சிறந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்ற அறிவுஜீவிகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கிற நேரத்துல நாம அதுல ஓவர் ரியாக்ட் பண்றோம் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, என்ன ஓவர் ரியாக்ட் அதை இக்னோர் பண்ண முடியுமா? இக்னோர் பண்ண கூடாது சார். ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நாம எடுத்து பேசணும், நான் எடுத்து பேசுறேன், நீங்க எடுத்து பேசுறீங்க, எல்லா மீடியாவும் எடுத்து பேசுறோம் இதுல. ஆனா இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த விஷயங்கள் வந்து மேலும் மேலும் பேசப்படுவதனால், அதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம் உருவாகி அதன் மூலமாக ஒரு தீர்வை நோக்கிய ஒரு விவாதமாக இது போனால் இருக்கக்கூடிய பலனும், இது வந்து மேலும் ஆரோக்கியமான விவாதம்ன்றது 2 தரப்பு உரையாடும் போது வரும். ஒரு தரப்பு மௌனம் சாதிக்கிறது அப்படின்றப்ப இவங்களுக்கு வர்ற ஒரு கொந்தளிப்பை எப்படி பார்க்கிறது அப்படின்றத நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. நம்ம தொடர்ந்து பேசலாம்.
திரு ராமசுப்ரமணியம், எழுத்தாளர்கள் வந்து சமூகத்துடைய அன்றைய சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், அதன் மனசாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அதனுடைய எண்ணப்போக்கை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அதனாலேயே சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள், நுண்மையான உணர்வுகளை, மன உணர்வுகளை கொண்டவர்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். எழுத்தாளரை ஒரு சமூகம் மதிக்க வேண்டும் அப்படின்றது தொடர்ந்து அறிவு தளத்தில் சொல்லப்பட்டு வர்ற ஒரு கருத்து. இப்படி ஒரு கட்சி சார்பற்ற வகையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், ஒரு சிறந்த தங்களுடைய படைப்புக்காக இப்படி விருது வாங்கினவங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக இப்போ அவர் ஒரு சீரியஸா விருதுகளை திரும்ப தர்ற ஒரு போக்கை பார்க்கிறோம். இது வந்து ஒரு அரசு திரு வெங்கடேஷ் சொன்னது மாதிரி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்காம விட்டதுனால, வளர விட்டுட்டதுனால இந்த மாதிரி அறிவுலகத்தினுடைய தாக்குதலை எதிர்கொள்றது அப்படின்னு பார்க்கணுமா? முதல்ல இந்த உத்தரப்பிரதேச நடந்த சம்பவம் என்பது மிக மிக வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அது யாரும் ஒரு நாகரிகமான யாருமே அதை ஏற்க மாட்டார்கள் என்பது உறுதி. அதை வந்து திரு மோடி அவர்கள் இன்று வெளிப்படையாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அது கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஏழ்மைக்கு எதிராக போராடுங்கள், மக்களுக்கு மக்கள் எதிராக போராடுதல்கள்னு. ஆகவே அதை முக்கியமாக நாம் கவனிக்கணும். இரண்டாவதாக, எங்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தங்கள், கொள்கைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது வந்து நான் ஜன்சங் காலத்திலேயே சொல்கிறேன். இது பேர் இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசுவார்கள். அதில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது எக்ஸ்பிரஷன், ஒரு அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், இதெல்லாம் கருத்து சொல்ற உரிமை உண்டு. அப்புறம் அடுத்ததாக இந்த சமூகத்தை எது கட்டி காக்கின்றது அப்படின்னா தர்மம் தான். தர்மமே சஸ்டைன்ஸ் தி சொசைட்டி அப்படிங்கிறது, இதெல்லாம் அடிப்படை கொள்கைகளாக பிஜேபியினோடது இருக்கின்றது. ஆகவே இது வந்து இதற்கு முரண்பாடாக யாராவது செயல்பட்டார்கள் என்றால் அது தவறு. அதை இன்று இப்ப இதுவரைக்கும் பேசாத இருந்தார். இத்தனை எழுத்தாளர்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த காலத்திலேயும் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கோம். பாரதி ராஜா வந்து தன்னுடைய விருது, பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்தார். 2009 திருப்பி கொடுக்குறோம்னு அறிவிச்சார். இலங்கை தமிழர்களுக்கு உதவாத இந்த விருது எனக்கு எதுக்கு, இந்திய அரசு எங்க உணர்வை மதிக்கலன்னு அவர் சொன்னார். கலைமாமணி விருதை திருப்பி தரப்போறதா கவிஞர் இன்குலாப் அறிவித்தார். இப்போ இந்த அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்த சம்பவம் மாதிரி இல்லாம ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடக்குது. எஸ், இது தொடர்ச்சியாக அவங்க சொல்ற ஒரு கருத்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னதுக்கு மாறான ஒரு போக்கு நடக்கிறது. ஒரு கலாச்சார பன்மொழித்தன்மை நம்மகிட்ட இருக்கு, அனைத்து மதங்கள் அனைத்து மொழிகள் வாழ்ற ஒரு பூமி, அப்படியான ஒரு விஷயங்கள் இல்ல. கர்நாடகத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொல்லப்படுறார், சுட்டு கொல்லப்படுறார். அவருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் விருது பெற்ற சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் திருப்பி தர்றாங்க. இதை வந்து அவங்க மூன்று தரப்பும் சொல்ற, இந்த திருப்பி தரக்கூடியவங்க சொல்றது மூன்றே கருத்து தான். ஒன்று, ஆட்சியின் மௌனம். பன்மைத்துவம் அப்படின்ற ஒன்றுக்கு, பல கலாச்சாரங்கள் வாழ்றதுக்கான நாடு இது அப்படின்ற அந்த கருத்தின் மீது தாக்குதல் நடக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல அது அந்த கருத்தெல்லாம் உண்மை இல்ல, அவங்களுடைய எதிர்ப்பு தேவையற்றதுன்னு சொல்லுவீங்களா? அது இது நண்பர் சொன்னது போல, பத்திரிகையாளர் சொன்னது போல, இது வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. இரண்டாவதாக, இதை வந்து இதை பற்றி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. பிரதமர் வந்து எந்த கருத்துமே சொல்லாம ரியாக்டே பண்ணாம இருக்கார் இத்தனை மாசமா. இன்னைக்கு மாலை தான் திறக்கிறார். ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஜனவரி மாதம் இங்க வர்றப்ப சொல்லிட்டு போறாரு, நீங்க மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு அடித்தளத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள், ஆனால் அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வளர்ச்சி இருக்காது, எதிர்காலம் இருக்காது. அது அவங்க போய் சொன்னது. அது வந்து இங்கே சொன்னார். இல்ல, அது இங்கே சொல்லல, அங்க டெல்லியில சொன்னா நாம அதை விவாதிச்சிருக்கோம். அது ரைட். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். இதுல வந்து பலவிதமான இந்த எழுத்தாளர்கள், சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்கள் அப்படின்லாம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க இன்னும் பெரிய அரசியலை தாண்டி ஒரு அற்புதமான மனிதர்கள். அவங்க எழுதுறது வேணா நல்லதா இருக்கலாம் ஒழிய, அவர்களுக்கு ஹிடன் அஜெண்டாலாம் உண்டு. அவங்களுக்கு பின்னாடி பின்புலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ பொலிட்டிக்கல் இது பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. ஆகவே நீங்க சொல்றாப்பல நீங்க அது அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ்வளவு பேர் திடீர்னு அவர்களுக்கு கொதித்தெழுந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட இவங்க வந்து நயன்தாரா செகல் வந்து நேருடைய தங்கை மகள். ஆமா, அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ஆமா. ஆனால் இந்திரா காந்தி, நான் வந்து நேரு காந்தி ஃபேமிலி இல்ல அப்படின்னு திரும்ப சொல்றவங்க. இந்திரா காந்தியை வந்து உருவாக்குன கோ ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தங்க இருங்க சார். அவங்க வந்து காங்கிரஸ் ஆதரவாளர் நீங்க முத்திர குத்த முடியாது. மீதி ஆட்கள் இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது ஒரு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளோ பிஜேபி எதிர்த்ததுன்னா நீங்க அரசியல் நோக்கம் சொல்லலாம்.
எழுத்தாளர்களுக்கும் அப்படியான ஒரு எண்ணம் இருக்கு. ஆமாமா, அதெல்லாம் சொல்றது அவங்க சிறுமைப்படுத்துறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற தகராறுனால வெளிப்பாடாக நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, அசோக் வாஜ்பாய் யாரோட சகராறு? இருங்க, நீங்க இருங்க சார். நாங்க எதுக்காக சொல்றேன்னா, அவங்க வந்து அவருடைய அத்தை மகள் உதய் பிரகாஷ்க்கு இது மேல யாரோட? நான் முதல்ல அசோக் வாஜ்பாய் ஒண்ணுன்னா நான் நீங்க பேசுறேன், நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எமர்ஜென்சி எழுதினவங்க, அதற்காக நிறைய கட்டுரைகள்லாம் எழுதினவங்க, அதெல்லாம் உருவாக்குனவங்க. இருங்க அதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறவங்க 1984 நடந்த அந்த மிகப்பெரிய அடித்தளமே ஆடுகின்ற சீக்கியர்களை கொன்று குவித்தார்களே, அந்த நேரத்தில் இந்த அம்மா வாய் மூடிட்டு ஏன் இருந்தாங்க? அதை பத்தி பேசினாங்களா? அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்து இவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ராஜீவ்காந்தி ஆட்சி நான் சொல்றேன், 86 ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல அவங்களுக்கு தர்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் முன்னால் வைத்த ஒரு கேள்வியில, நீங்க 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அதை தொடர்ந்து கலவரம் வந்த போது நிறைய பேர் இறந்தாங்க, அன்றைக்கு பன்மைத்தன்மை அளிப்பதற்கான முயற்சி நடந்தது, அப்ப நீங்க திருப்பி தரல. 2002 வந்து குஜராத்ல கலவரம் நடந்த போது நீங்க கொதித்தல, காஷ்மீர்ல இருந்து பண்டிட்டுகள் விரட்டப்பட்ட நேரத்துல நீங்க கொதித்தல, ஆனா இப்ப ஏன் கொதித்தெழறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சொன்ன ஒற்றை வரி பதில், இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் ஹிந்துத்துவ சக்திகள் மத்தியில் இருக்கிறது. அவங்களுடைய அஜெண்டா அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது பிஜேபியை எந்த விதத்திலாவது அவங்க வந்து மட்டம் தட்டணும். அதை வந்து அதுவும் எஸ்பெஷலி இப்ப பீகார் எலெக்ஷன் வரும்பொழுது இவர்கள் பெரிய அறிவுஜீவிகள், சாகித்ய அகாடமி வாங்கினவர்கள், இவரெல்லாம் தங்களுடைய விருதினை பீகார் வாக்காளர்கள் வந்து பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள், they are all acting under with some hidden agenda, there is no doubt about it. மனுஷபுத்திரன், ஒரு உள்நோக்கத்தோட தான் இது நடக்குது, ஒரு ஹிடன் அஜெண்டா இந்த எழுத்தாளர்கள்ட்ட இருக்கு. இந்த பீகார் தேர்தல் நடக்கிறது தான் இதற்கான காரணம், அவங்க சொல்ற காரணங்கள் உண்மை அல்ல அப்படின்ற கருத்தை திரு ராம் சுப்ரமணியன் முன்வைக்கிறாங்க. எழுத்தாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற குறியீடா விருது தர தவிர வேற எதுவும் இல்லையா? அவருடைய கற்பனைகளுக்கான காரணங்களை வந்து பதில் சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. இந்த போராட்டம், இந்த விருதுகள் திருப்பி கொடுக்கப்படுறது, இந்த சூழல், இதை பற்றி இன்றைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பதை பற்றி எல்லாம் எனக்கு சொல்வதற்கு சில விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய பிரதமர் ஏதாவது ஒரு ஜனாதிபதி ரேஞ்சுக்கு கம்மியாக யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் போல இருக்கு. ஒன்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்லணும், இல்லைன்னா இந்திய ஜனாதிபதி சொல்லணும், அப்போ தான் அவர் பேசுவார். மற்றபடி இந்த நாட்டினுடைய குடிமக்களோ, பிரதிநிதிகளோ, ஊடகங்களோ, ஜனநாயக அமைப்புகளோ எது சொன்னாலும் அவர் காதில் விழாது. அப்போ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நாட்டு ஜனாதிபதி வந்து சொல்லித்தான் அவர் கருத்து சொல்லணும்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. நம்பர் 1. 2வது விஷயம், இந்த விருதுகளை திருப்பி கொடுப்பது என்பது அது இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல், நீங்கள் இதுவரைக்கும் எப்போதும் இருந்திராத ஒரு சூழல். ரைட்டர்ஸ் ஏன் திருப்பி கொடுக்குறாங்கன்னா, முதல் விஷயம், பேசுவதற்கு எழுதுவதற்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய அபாயம் உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இது வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே நாம் அதை பார்த்தோம். பெருமாள் முருகன் என்ற ஒரு எழுத்தாளர் இனி நான் வாழ்நாள் முழுக்க எழுத மாட்டேன் என்கிற ஒரு முடிவை எடுக்கிற அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய பிற்போக்கு சக்திகள் அவர் மீது ஒரு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அவரை ஊரை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கினார்கள். 3 சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் கைது செய்யப்படாது மட்டுமல்ல, இது போன்ற கொலைகளை தூண்டக்கூடிய, மிரட்டக்கூடிய பேச்சுக்கள் தொடர்ந்து எழுதப்பட்டு வருகின்றன, பேசப்பட்டு வருகின்றன. ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். சனாதன சன்ஸ்தா அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த சமீர் கெய்க்வால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞர். இதை கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது போன்ற ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அதற்கு பிறகும், இந்த கொலைகள் நடந்ததற்கு பிறகும் நீங்கள் இது போன்ற விஷயங்களை விமர்சித்தால் உங்களை கொலை செய்வோம் என்று பகிரங்கமாக சமூக வலைத்தளங்களில் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ குழுக்கள் இந்த எச்சரிக்கையை பகிரங்கமாக வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எழுத்தாளர்கள் இனிமேல் இந்த நாட்டில் பேச முடியுமா, எழுத முடியுமா, உயிரோடு இருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட எழுத்தாளருடைய பிரச்சனை அல்ல, ஒரு அறிவார்ந்த சமூகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எனக்கு தெரிந்து உலகம் முழுக்க பாசிச அரசுகள் இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டும்தான் எழுத்தாளர்கள் பேச முடியாது, எழுத முடியாது, எழுதப்பட்டால் கொலை செய்யப்படுவோம் அல்லது நாட்டை விட்டே போ என்று சொல்வார்கள். ஈரோடு அனந்தமூர்த்திக்கு என்ன நடந்தது? அவர் மோடியை தேர்தலில் எதிர்த்தார் என்பதற்காக அவர் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறு என்று திரும்ப திரும்ப நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகளின் வழியாகவும் கடிதங்கள் வழியாகவும் அவருக்கு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. இப்போது ஒண்ணுமே இல்லை சார். இன்னைக்கு ஒரு முதியவரை வந்து பாத்தீங்கன்னா இது அடிச்சு கொன்னதை வந்து அவர் மாட்டு மாமிசம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னது ஒரு விபத்துன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு காஷ்மீர் சட்டசபையில் என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவை வந்துட்டு பாஜக அடிக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக.
காஷ்மீர்ல மாட்டுக்கறிக்கு இந்த தடையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை கொண்டாடுவதற்காக ஒருத்தர் ஒரு விருந்து கொடுக்கிறார். நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தெரிவிங்க, சட்டசபையில வச்சு அடிக்கிறீங்க. அப்ப இவ்வளவு பாதுகாப்புள்ள கட்சி பின்புலம் உள்ள ஒரு நபரை சட்டசபையிலேயே இவர்கள் தாக்க முடியும் என்று சொன்னால் ஒரு சாதாரண மக்களுடைய பாதுகாப்பு என்பது எங்கே இருக்கிறது? ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு மிகப்பெரிய பிளவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவர் தர்மத்தை பத்தி எல்லாம் பேசினார். இந்த நாட்டினுடைய தர்மம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. அதுதான் இந்த நாட்டினுடைய தர்மம். ஆனால் இன்றைக்கு சகிப்புத்தன்மைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பிளவு இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மோடி நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி பேசுறாரு, வறுமைக்கு எதிராக போராடுங்கன்னு. என்ன சார் இது? பொறுப்புள்ளவர்கள் சொல்லக்கூடிய பொறுப்பான பேச்சு இது மட்டும் தானா? அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. இந்த குழுக்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இந்த தைரியம் வந்திருக்குமா? இன்னைக்கும் அவருடைய எம்பி ஷாஜி மகாராஜ் பேசினார், என்ன சொல்றாரு? பசுவை கொள்பவர்களை கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு அவர் சொல்லக்கூடிய ஆக்ஷன் என்ன? அரசியல்வாதிகள் பேச்சுகளை பொருட்படுத்த வேண்டாம்னா பிஜேபியை பொருட்படுத்த வேண்டாம்னு சொல்றாரா? இவருடைய எம்பிக்களை பொருட்படுத்த வேண்டாம்னு சொல்றாரா? அவருடைய பேச்சினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க நீங்க. சார், இப்ப இவர் கற்பனைக்கு என்னோட கற்பனை, நான் ஏதோ கற்பனையில பேசினேன், அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற அது மாதிரி நானும் நம்முடைய நாகரிகம் வேற்றுமையில் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை இதை தான் அடிப்படையாக கொண்டது. இதை வீணாக்குவதற்கு அனுமதிக்க கூடாது. திரும்ப சொல்றாரு, இந்த நாட்டின் இந்திய பண்பாட்டின் முக்கிய குணங்களான பன்முகத்தன்மை, சகிப்புத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவை சிதைந்து விட அனுமதிக்க கூடாதுன்னு அவர் சொல்றது மக்களுக்கா, அரசாங்கத்துக்கா, ஏதாவது கட்சிக்கா? சார், இது எல்லாருக்குமே பொருந்தும். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படையான சித்தாந்தம், கொள்கை என்பதே இதுதான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். யாருக்காக சொல்றாரு? இந்த கருத்து யாருக்கு சொல்லப்படுற? எல்லாருக்கும் சொல்லப்படுகின்றது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுத்து பேசுறது இல்லை. ஏன்னா probably அவர் he is running down the memory lane. அவர் காங்கிரஸ்காரரா இருந்த பொழுது மிகப்பெரிய கொலைகள் நடந்ததெல்லாம் அதெல்லாம் எடுத்து நீங்க மனுஷனுடைய காங்கிரஸ் சொல்லி இருக்கலாம்னு அவரை டிஸ்மிஸ் பண்றீங்க. அவர் காங்கிரஸ்காரரே. அவருடைய பழைய காலத்துல மிகப்பெரிய கொலைகள், மதக்கலவரங்கள் இவைகளெல்லாம் நடந்திருக்கின்றன. அது அவைகளுக்கு அவருக்கும் அந்த பழைய நினைவுகள் வருகின்றன. நீங்க சொல்வது சரி என்றால், நீங்கள் சொல்வது சரி என்றால் பிரதமர் நரேந்திர மோடி சொல்வது தவறு. அவர் சொல்றாரு, பிரதமர் சொல்றாரு, குடியரசுத் தலைவரே சொல்கிறார். அவர் காட்டும் பாதையை விட வேற என்ன சிறந்த பாதை இருக்க போகிறது? அதைத்தான் இந்திய குடிமக்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றத நான் அவர் சொன்ன தப்புன்னே சொல்லல. அவர் he is running down the memory. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவங்கள் நிச்சயமாக வழிகாட்டுதலாக அமையும் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக யார் யார் பண்றாங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா கேரளால நடந்த ஒரு பையனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி எடுத்ததுக்காக அந்த பையனை அடிச்சு அவருடைய காரை உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன? அப்ப இது நியாயமா? சகிப்புத்தன்மை எல்லா தரப்புலயும் இல்ல, ஒரு தரப்புக்கு மட்டும் சொல்லாதீங்கன்ற கருத்தை ராமசுப்ரமணியன். நான் அவர் சொன்னதுல ரெண்டு விஷயங்களை கடுமையா மறுக்க ஆசைப்படுறேன். ஒண்ணு, இந்த அற்புதமான எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களுடைய விருதுகளை திருப்பி தரதை இவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்துறாரு நண்பர். அதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஏதோ குடும்ப விவகாரம், ஏதோ ஒரு அரசியல் பின்புலம், அதனால இவங்க எல்லாம் கொடுக்கறாங்க என்று. ஏங்க, நான் அதான் சொன்னேன், 2 ஆண்டுகளுக்கு முன்பு தபோல்கர் என்கிற ஒரு பகுத்தறிவாளர் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மராட்டியத்திலே போராடியவர். அவ்வளவுதான். சிவாஜி பற்றி ஒரு நூலை எழுதியவர் பன்சாரே. அதே போல இந்து மதத்திலேயே விக்கிரக வழிபாடு தேவைதானா, தேவை இல்லையா என்று பேசியவர் கல்புர்கி.
இதற்காக வரிசையாக கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை கடைசியா கல்புர்குடிய கொலை என்பது நடந்து ஒரு 40 நாள் தான் ஆகுது. இவர் என்ன சொல்றாரு, பீகார் தேர்தலுக்காக இவங்க எல்லாரும் திருப்பி தர்றாங்கன்னு. பீகார் தேர்தல் வருதுன்னா ஏன் கொலை செய்றீங்க? அதுவே ரொம்ப வேதனையா இருக்கு. உண்மையிலேயே பொறுத்து பொறுத்து பார்த்து வெந்து போய் நொந்து போய் வேறு வழியின்றி தாங்கள் பெற்ற தங்களுக்கு உரிமையான அந்த சாகித்ய அகாதமி விருதுகளை அவங்க திருப்பி தர்றாங்க. திருப்பி தந்த பிறகாவது உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருக்குமேயானால் மத்திய ஆட்சியாளர்கள் தயவு செய்து இந்த கொடுமைகளை எல்லாம் அவங்க நிறுத்தணும். நீங்க சொன்னது போல ஒரே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு கோஷ்டி இருக்கிறது. அது இன்று வரை கைது செய்யவில்லை. மராட்டிய அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி. ஒண்ணு. இரண்டாவது, இவர் என்ன சொல்றாரு, பாஜகவுடைய கொள்கை என்பது இந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் ஓங்கி அடிக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க இப்ப பேசுவதே அல்ல. அவங்களுடைய குருபீடமாகிய RSS உடைய கோட்பாடு மிக தெளிவானது. ஒற்றை கலாச்சாரம் தான், அது இந்து கலாச்சாரம் தான். இந்து, இந்தி, இந்துஸ்தான், இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இருங்கய்யா, நீங்க பாருங்க, நீங்க பேசும்போது குறிக்கவே இல்லை. நான் என்ன சொல்லணும்ங்கிறதுக்காக நீங்க பேசுங்க. நல்லது. இந்த ஒற்றை கலாச்சாரம், இன்னும் சொல்லப்போனா நான் அது இந்து கலாச்சாரம் கூட சொல்ல மாட்டேன், பிராமணிய கலாச்சாரம் என்று தான் சொல்லுவேன். அவங்க இன்று திட்டமிட்டு இந்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியினர் தாங்கள் எது நல்லது என்று நினைக்கிறாங்களோ, தங்களுக்கு பசு என்பது புனிதமானது, ஆகவே 125 கோடி மக்களும் அதை ஏற்க வேண்டும் என்ன சொல்லுகிற அந்த தன்மை இருக்கு. அதுதான் இப்ப இதே நரேந்திர மோடி பீகாரை பத்தி சொல்றாரு. ஆனால் பீகார் தேர்தல்ல அவர் மதம் சாதி ரெண்டையும் இந்த பேச்சுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு அப்படி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய லாலு பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா மாட்டுக்கறியை முஸ்லிம்கள் மட்டும் இல்லையா இந்துக்களில் கூட பல பிரிவினர் சாப்பிடுறாங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகா நீங்க யாதவ மக்களுடைய மனசை புண்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சாதி மதம் எல்லாத்தையும் கொண்டு வராரு. அப்படி பேசினவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, நான் பேசியிருந்தால் அதை பொருட்படுத்தாதீங்கன்னு. இதை போல ஒரு இரட்டை நாக்கு உள்ள ஒரு பிரதமர் இந்த நாட்டு கட்சிக்கு துரதிஷ்டம் இல்லையா? திரு ராமசுப்ரமணியம், பிரதமர் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்லும்போது, ஒரு நாட்டின் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவர் சொல்வது 125 கோடி மக்களும் கேட்க வேண்டும். அதை விட there is no bigger message, there is no bigger guidance and no bigger direction. Exactly. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாருன்னு சொல்றாரு. இதே கருத்தை தான் அந்த எழுத்தாளர்களும் சொல்றாங்க. சகிப்புத்தன்மையை விட்டுறக்கூடாது, பன்முகத்தன்மையை விட்டுறக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு, அதிருப்தியை தெரிவிப்பதற்கு, மாற்று கருத்தை சொல்வதற்கு இருக்கிற அந்த அடிப்படை உரிமையை நசுக்கிற முயற்சி நடக்குது அப்படின்றத வேறு வார்த்தைகள்ல சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, மாறாக இப்ப அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் மறைந்து போன குஷ்வந்த் சிங் அவர்கள் கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறவர். அவர் 1984 நடந்த அந்த சம்பவத்தை, அந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் ஆன உடனேயே தன்னுடைய பத்மஸ்ரீ அவார்டை ப்ரொடெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணினார். அது மட்டுமல்ல, இவர் குஷ்வந்த் சிங் இந்த சாகித்ய அகாடமி அந்த அவார்டு கொடுக்குற அந்த கமிட்டிலையும் இருந்தவர். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தகுதியற்றவர்களுக்கு ஏராளமாக இது வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற, அதுல நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லுங்க. அதனால இவர்களுக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய குஷ்வந்த் சிங் கொடுத்தது சரியா தப்பா? பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்தது சரின்றீங்களா தப்புன்றீங்களா? பர்ஃபெக்ட்லி ரைட். அவர் பண்ணது சரி, மற்றவங்க பண்றதெல்லாம். அவர் இந்த சாகித்ய அகாடமி வாங்கினவங்க திருப்பி கொடுத்தாங்கன்னா அவர் பல பேரை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்றார். அதுவும் குறிப்பாக நீங்க இந்த சொன்னப்படும் போல இந்த அசோக் வாஜ்பாய் அவரை பத்தி சொல்லும்போது he is a லிட்டரரி மாஃபியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவுட்லுக் என்கிற பத்திரிகை. அது என்னென்ன காரணங்கள்லாம் சொல்றாங்க, அவருடைய பையனுக்கு, அவருடைய சன் இல்லாக்கு எப்படின்னு பல பேற்ற பல விதமான அவார்டை வாங்கி கொடுத்தவர் அவர். ஆகவே அவர் ஒரு IAS அதிகாரியா இருந்து கொண்டு பல்வேறு விதத்தில் முறைகேடுகான வகைகளிலே பல்வேறு விருதுகளை வாங்கியவர். சொன்ன கருத்துக்கு போலாம், அவங்க சார்புல பேசுறதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனால் அதுக்காக நீங்க சொல்லுங்க, யார் சொல்றாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் யார் நான் சொல்றதை விட அவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஏதோ பின்னாடி அவங்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டாவோட தான் எதிர்க்கின்றார்கள். அது ஒண்ணு. இரண்டாவதாக ரைட் டு டிசென்ட் இருக்குன்றீங்களா? இன்னைக்கு அதிருப்தியை தெரிவிக்கக்கூடிய, எதிர்க்கருத்தை சொல்லக்கூடிய எதிர்க்குரலை நசுக்கவில்லை, அதுக்கு ஒரு த்ரெட் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. தெரிவிக்கிறதுக்கு யாருமே எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டார்கள். அவங்க எஸ் தே ஹேவ் எவரி ரைட் டு agree to disagree அப்படிங்கறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஒண்ணு.
ரெண்டாவதாக நண்பர் வந்து ஒரே அடியா டமால்னு அடிச்சுட்டார். அவர் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் எங்களுடைய இன்டெகிரல் ஹியூமனிசம் அப்படின்லாம் சொன்ன உடனே இல்ல RSS கருத்து உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். நான் சொல்றேன் RSS கருத்து என்னன்னு. ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சு. இது அடிப்படையான தத்துவம். இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்றது. நான் தமிழ்ல சொல்றேன். வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. அந்த மழை பல்வேறு ஆறுகளாக கங்கை என்றும் காவேரி என்றும் கோதாவரி என்றும் சரஸ்வதி என்றும் பல்வேறு வகைகளில் பல்வேறு பெயரோட செல்லுகின்றன. அது கடைசியில கலப்பது என்பது அந்த சமுத்திரம் அல்லது கடல் என்கின்ற இடம். அது போல பல்வேறு யார் அல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, அறநெறி என்று சொன்னாலும் சரி, பிள்ளையார்னு சொன்னாலும் சரி, என்ன பேர் சொன்னாலும் சரி, கடைசியில இறைவன் என்பது ஒண்ணு. இன்னும் உங்களுக்கு தமிழை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா மாணிக்கவாசகர் சொல்வார், ஓருருவம் ஓர் நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 நாமம் பாடி அர்ச்சனை செய்கின்றோம். அப்பர் பெருமான் சொல்ற 1000 தாமரை போலும் 1000 சேவடி யானும் 1000 பேர் உகந்தானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். ஆகவே இவளெல்லாம் பார்க்கும்போது மாட்டுக்கறி சாப்பிடுறது விருப்பம்னா அவர் சாப்பிட்டு போட்டு அது வந்து மாட்டுக்கறி அவங்க பண்ணு அந்த லிஞ்ச் பண்ணு தப்பு தான் நான் சொல்றேன். நான் அது வந்து அவரை கொலை பண்ணினது இல்ல. ஒரு எம்பி பிஜேபி எம்பி நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு பிஜேபியோட எம்பி போய் பேசுறாரு, மாற்றி பேசுறாரு. இட் இஸ் an accident மினிஸ்டர் ஏற்கனவே 30 வருஷமா பசுவதை தடை இருக்கிற ஒரு மாநிலத்துல பீகார்ல போய் சொல்றாரு. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு கருதப்படும் நான் தான் வந்து இந்த மாட்டுக்கறியை வந்து அந்த தடை செய்யறதுங்கிறத நாங்க தான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகின்றது? டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்றது இந்த மாட்டு இந்த பசுவதை என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்று. சுப்ரீம் கோர்ட் அடிப்படை கல்வியை தரணும், இந்த மாட்டுக்கறி தடை செய்ய வேண்டும் என்று அது கூடாது என்று சொல்லி இருக்கின்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட். 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஆர்டர் ஸ்டே பண்ணிருக்கு சார். அது வந்து காஷ்மீருக்கு சொல்லி JNK பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த மட்டும் there is no blanket ban in India. There is no blanket ban. அது தெரியும் எனக்கு. அது 26 ஸ்டேட்ல இருக்கு. அதை யாரும் கடைபிடிப்பில்லைங்கிறது வேற விஷயம். இல்ல நான் சொல்ல வரேன். RSS பற்றி இவர் சொல்றது RSS தலைமை ஏத்துக்கிறாரு. ஏன்னா சொல்றேன் காரணம். கோல்வால்கர் தெளிவா எழுதியிருக்காரு. RSSக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே 3 எதிரிகள். முதல் எதிரி முஸ்லிம்கள், 2வது எதிரி கிறிஸ்தவர்கள், 3வது எதிரி கம்யூனிஸ்டுகள். எல்லாமே நதிகள் எல்லாம் ஒரே கடல்ல தான் கலக்குதுன்னா ஏன் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகளா வச்சிருக்கீங்க? முத பாயிண்ட் நான் சுருக்கமா முடிச்சேன். 2வது பாயிண்ட், RSS ரொம்ப பரந்த மனசோட இருக்குங்கிறாரு. இந்த கணவரை மாட்டுக்கறியை வைத்திருந்த என்று ஒரு பொருளி அது கூட இல்ல, அதற்காக ஒரு படுகொலை செய்யப்பட்டது. இது தவறு, இது கூடாது என்று RSS தலைமை இதுவரைக்கும் அறிக்கை விடவில்லை. மாறாக அவங்க அறிக்கை விடாதது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நண்பர் குறிப்பிட்டது போல ஜம்மு காஷ்மீர் அந்த அசம்பிளிக்குள்ளேயே ஒரு முஸ்லிம் எம்எல்ஏயை பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேர் சேர்ந்து உதைக்கிற காட்சி இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்குது. இதை கண்டிச்சிருக்கிறது RSS. இது அவங்களுடைய பன்முகத்தன்மை. தயவு செய்து RSS கொள்கையா சொல்லுங்க. நீங்க போட்டு அதுல கற்பனை எல்லாம் சேர்க்கல. அடுத்ததாக நண்பர் சொன்னது மாட்டாங்க. இல்ல ஒரே செகண்ட், இவன் நாம பேராசிரியர் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதுல அவர் என்ன சொல்றாரு, இங்க எம்எல்ஏ எல்லாம் அடிச்சாங்க. கரெக்ட். இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடந்திருக்கின்றது சார்? நான் கரெக்ட்னா மற்ற 2 பேர் அதாவது தட் ஹஸ் ஹேப்பன்ட் கரெக்ட் நான் சொல்றேன். தட் ஹஸ் ஹேப்பன்ட் என்று நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இன்னைக்கு கேரளால இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. சகிப்புத்தன்மை அவங்கள்ட்ட இல்லன்னு அவங்க என்னன்னா மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது முடியாதுன்னு ஒரு பையன் சொல்றான். அவனை போட்டு அடியோதண்டை அடிச்சு அவனுடைய காரை உடைக்கின்றார்களே. உங்கள் கட்சிக்கு அது பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது நான் கேட்கிறேன். காலை உடைச்சு தப்புங்கிறேன், ஆனா ஒரு ஆளையே கொண்டிருக்கீங்களே இன்னும் கண்டிக்கல. தப்பி செத்து போக 2 பேரோட அவ்வளவுதான். அதை விட கொடுமை என்னன்னா, அந்த கலாச்சார அமைச்சர் பேசியிருக்காரு, ஆளத்தானே கொண்டாங்க, 17 வயசு மக இருந்திருக்கு, கற்பழிக்காம விட்டாங்களே, அதுக்காக மகிழ்ச்சி தெரிவிக்கணும் என்று மோடியுடைய கலாச்சார அமைச்சர் பேசியிருக்காரு மகேஷ் சர்மா. இதை விட மற்ற 2 பேருக்கு வாய்ப்பு தரணும். நான் வெங்கடேஷ் உங்கள்கிட்ட கேட்கிறது, மனுஷபுத்திரன் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார். நான் அதை இடைவேளைக்கு முன்னாடி சொன்னேன். இந்த வெறுப்பூட்டும் பேச்சு அல்லது பிளவுபடுத்தும் அரசியல், மக்களை மத ரீதியாக ஜாதி ரீதியாக அணிதிரட்டக்கூடிய போக்குகள், இதற்கு எதிராக கண்டன குரல்கள் அதிருப்தின்றது இன்னைக்கு எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதை கொடுத்ததும் அது பெருசா தெரியுது.
ஆனா பல்வேறு கட்டங்கள்ல தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்பு குரல் அப்படின்றது வந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு பிரதமர் கண்டித்திருந்தால், வலுவான குரலில் இதை என் அரசு அனுமதிக்காது அப்படின்னு கண்டித்திருந்தால் நிலைமை இந்த அளவுக்கு வந்திருக்காது. இது காலத்தே எடுக்க வேண்டிய நடவடிக்கை அவங்க செய்யல அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்கிறது? இல்லை, இது உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு. இப்போ ஒபாமா இந்தியாவுக்கு வந்து பேசின போது நீங்கள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து திடீர்னு அப்போ அவர் மோடி வந்து பேசின போது இந்த மாற்றம் ஒன்று அவருடைய பேச்சில் இருந்தது. ரொம்ப வலிமையான ஒரு மாற்றம் ஒன்று தெரிஞ்சது. ஏன்னா அன்றைக்கு வந்து ஒபாமா பேசிட்டு போய் இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அப்படின்னு அவருடைய மொழியில் வந்து ஒரு பெரிய மாற்றம். நானே இந்த அமைப்பிலோ ஏதோ ஒரு பேசும்போது நான் சொன்னேன், இந்த வரவேற்கத்தக்க மாற்றம் இது. அவருடைய குரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலுவான சேஞ்ச் வந்து தொடர்ந்து நீடிக்கணும். அதன் மூலமாக ஒரு செய்தியை வந்து அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் அவருடைய அமைப்பினர் அத்தனை பேருக்குமே அவர் தெரிவிக்கிறார். நீடிக்கல. அதாவது என்ன நடந்திருக்குன்னா அதுக்கப்புறமும் அந்த வலுவான குரலை அவர் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. பிரச்சனை என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் எனக்கு இதுல ஒண்ணு தெரியாது. என்னன்னா இப்ப மக்கள்கிட்ட போய் கேட்கிறாரு, அதாவது அரசியல்வாதிகள் என்ன வேணா பேசுவாங்க, அதை வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து புறக்கணிங்கன்னு சொல்றாரு. அது நரேந்திர மோடியே பேசினா கூட பொறுப்பு இல்லாம பேசினா அரசியல்வாதிகள் பொறுப்பு இல்லாம பேசுவாங்க, அதை சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. இது வந்து தன்னோட பொறுப்பை தட்டி கழிக்கிறது மாதிரி இல்ல. நான் எப்படி பாக்குறேன், அரசியல்வாதிகள்ட்ட அப்படி தப்பா பேசுற அரசியல்வாதிட்ட, குறிப்பா அது தன் கட்சிக்காரராக அல்ல தனக்கு வேண்டிய கொள்கைகளை கொண்டவர்களாக இருந்தால் அதை நேரடியாக கண்டித்து, இன்னார் பேசுவது தவறு, இப்படிப்பட்ட பேச்சு தவறுன்னு நேரடியாக கண்டிக்காம அப்படி பொறுப்பில்லாம பேசுறதை நீங்க கண்டுக்காதீங்க, மக்களே நிராகரிங்க அப்படின்னு சொல்றது அவருடைய பர்டனை இன்னொருத்தட்ட ஓனஸை வந்து இன்னொருத்தருக்கு திருப்பி கொடுக்கறது மாதிரி இல்லையா? இல்ல, அது ஒரு பார்வை. பட் இன்னொரு பார்வை நான் என்ன சொல்றேன்னா, இந்த அமைப்புகள் வந்து துணை அமைப்புகள் இருக்கு பாருங்க, இதுல பேசக்கூடியவங்க நடந்து கொள்ளக்கூடியவங்க எல்லாம் இது வந்து ஒரு ஹோமோஜினியஸான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாகலாம் எனக்கு தெரியலங்க. இது எப்படி இருக்குன்னா பல்வேறு துணை அமைப்புகள் இருக்கு, அதுல பல்வேறு அமைப்பு பேசுற கருத்துக்கள் ஒரு ஒற்றை கருத்து மாதிரி ஒற்றை கருத்து இருக்கு. ஆனா என்னன்னா நான் இதுக்கு சொல்ல வரேன், இப்ப நீங்க அவர் வந்து தலைவராக இருந்து அவர் நிச்சயமா நான் கண்ட்ரோல் பண்ணினா இவங்க அத்தனை பேரும் வாய மூடுவாங்க அப்படின்னு ஒரு நிலைமை அங்க இருந்ததுன்னா நிச்சயமா அவர் அந்த காரியத்தை பண்ணிருக்க முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஒழுங்கு அமைப்பு தெரியல. ஏன்னா 27 அமைப்பு இருக்குங்க. எல்லாத்துக்கும் தலைவர் வந்து மோகன் பகவத் தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர் பேசல, அவங்ககிட்ட போய் சேரல. அதாவது அவர் தன்னுடைய பிரதமருடைய ஸ்ட்ரெங்த் அல்லது பிரதமருக்கு இருக்கக்கூடிய வலுவை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அவராலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையோன்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. சரி, இல்ல அதாவது இப்ப வெங்கடேஷ் சொன்னதுல மற்றவங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி திருப்பி கொடுத்த எழுத்தாளர்கள் அவ்வளவு பேருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற இந்த கொச்சைப்படுத்துகிற முயற்சியை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இப்ப கர்நாடகாவில் 7 பேர் திருப்பி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏதாவது வந்து ஏதோ பிட் பாக்கெட்டுங்க மாதிரியும் ஏதோ வந்து திருட்டுத்தனமான வேலை செய்யறவங்க மாதிரியும் பர்சனல் ப்ராப்ளம் மாதிரி சொன்னோம்னா இந்த நாட்டில் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாத்தையுமே அப்படி சொல்ல முடியும். அவங்க என்ன காரணத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அது நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு சிட்டிசன்ங்கிற முறையில மனசாட்சியோட பதில் சொல்றது ஒரு கடமை. வந்துட்டு அவன் என்ன காரணத்துக்காக திருப்பி கொடுக்குறான், எங்களை கொலை பண்ணாதேங்கிறான், எங்களை பேச விடுங்கிறான், என்னை எழுத விடுங்கிறான், என்னை வாழ விடுன்னு சொல்றான். வந்துட்டு இதுக்கு ஒரு சிட்டிசனா உரிமை இருக்கா இல்லையா? சொன்னவன நீ வாழ விடுன்னு கேட்கிறா, எழுத விடுன்னு கேட்கிறா, நீ ஒரு திருட்டு பேடா இருப்பியோ அப்படின்னு சொன்னா திருடர்களுக்கு கூட வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, திருடர்களுக்கு கூட உயிரோடு இருக்க உரிமை இருக்கிறது. அப்ப எல்லாரையும் நீங்க கொச்சைப்படுத்துவீங்கன்னு சொன்னா அந்த அவங்க பேசுற எந்த பேச்சிலுமே நியாயம் இல்லையா? இன்னொன்னு, நம்ம வந்து இங்க கதாகலட்சேபம் பண்றோமா, கவர்னன்ஸை பத்தி பேசுறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. நம்முடைய தர்மம், நம்முடைய விஷயங்கள், நம்முடைய எப்படி நமக்கு வந்து ஒற்றுமையை பத்தி பேசியிருக்கோங்கிறத ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தானே இது இவ்வளவு நடக்குது. அப்ப இது எல்லாமே இன்எஃபெக்டிவ் ஆயிடுச்சா, இது எல்லாமே அர்த்தம் இல்லாதாயிடுச்சுன்னா ஏன் நம்ம இன்னைக்கு இதை தொடர்ந்து பேசணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ கவர்னன்ஸோட ரோல் என்னங்கிறத திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆனா மோடி என்ன பண்ண சார், ஒன்றும் சார், ஒரு ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கே போய் நீ அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. உடனே இங்கே போலீஸ் எஸ்ஐ சொல்றாரு வந்துட்டு நீங்க அதெல்லாம் சைப்புத்தன்மையோட இருங்க, ஒத்துமையா இருங்கன்னு அவர் சொல்லி உங்களை வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கோட அர்த்தம் என்ன? அதற்கு பதிலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அந்த எஸ்ஐ வந்துட்டு யார் குற்றம் அளித்திருக்கிறார்கள், யார் இதை பரப்புறாங்கன்னு. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இவங்க எல்லாம் தனித்தனியா இயங்குறாங்கன்னு சொல்றாரு இல்லையா? நான் கேட்கிறேன், இவ்வளவு அமைப்புகளோட வாய்ஸும் மோடி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஏன் ஒரே நேரத்தில் ரைஸ் ஆகுது? இவ்வளவு பேர் ஏன் ஒரே நேரத்தில் பேசுறாங்க? ஒரு இசைக்கலைஞர் குலாம் நபி அவர் இன்னைக்கு வந்து இசை கச்சேரி நடத்த முடியல, வெளியே போன்னு சொல்றாங்க மும்பைல இருந்து. இது எப்படி நடக்குது? இது ஒவ்வொரு ஸ்டேட்ல இது நடக்குது. ஒரு ஊர்ல எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை தடை பண்றாங்க, இன்னொரு ஊர்ல கொலை பண்றாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்குதுன்னா இது தனித்தனி இன்ஸ்டன்டா? அப்பனா முன்னாடியே இது அவ்வளவு இப்படி ரைஸ் ஆகல. இந்த ஒரு வருஷத்துல நடக்கிறதோட காரணம் என்ன? அதை சொல்லுங்க. மனுஷபுத்திரன், நீங்க கேட்கிற கேள்விக்கு இன்னொரு இது இருக்கு.
பிரதமர் நீங்க வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க. ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த பேச்சை பொருட்படுத்தவில்லை அல்லது இந்த பேரி பேசுறத நாங்க ஏற்கல அப்படின்றத ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறாரு, அருண் ஜேட்லி சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு இந்த பேச்சை அரசு ஆதரிக்கல. இவங்களுடைய நேரடியான கட்டுப்பாட்டுல இல்லாத அல்லது இல்லாத போல தோற்றம் இருக்க அமைப்புகள் விடுங்க. இவங்க எம்பிக்கள் பேசுறதுக்கும் இவங்க அமைச்சர்கள் பேசுறதுக்கும் கூட இவங்க பொறுப்பு இல்லையா? அப்பனா மோடி இந்த உலகத்திலேயே மிக பலவீனமான பிரதமராக இருக்கணும், செயலற்ற பிரதமராக இருக்கணும். இல்லன்னா இது அவ்வளவையும் பார்த்து கொண்டு நீங்க பேசுறதெல்லாம் பேசுங்க, இந்த வகுப்புவாத அரசியல் எனக்கு நாளைக்கு அரசியல் என்னுடைய அதிகாரத்துக்கு பயன்படும், நான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா ரொம்ப நல்லவரா ஒரு புனிதர் போல நான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ரோல் அவர் பிளே பண்ண நினைக்கிறாரு. இதுல எது உண்மைங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ சிவில் சொசைட்டியுடைய ஒரு குரலாக இதை பார்க்கணும் அப்படின்ற பார்வையை வைக்கிறார். எழுத்தாளர்களுக்கு இருக்கிற உரிமை. இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஏன் இப்படியான குரல்கள்? தமிழ்நாட்டில் ஒரு 12-13 சாகித்ய அகாதமி பெற்ற எழுத்தாளர்கள் இருக்காங்க. இதே கருத்தியலை பேசக்கூடிய அரசியல் ரீதியாக இயங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. மற்ற மாநில அளவிலான விருது பெற்ற எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு அறச்சீற்றம், இது அறச்சீற்றம் என்று மனுஷபுத்திரன் சொல்வது உண்மை என்றால் அந்த அறச்சீற்றம் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு ஏன் வரல? ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாடு வந்து பல விஷயங்கள்லேருந்து இந்தியாவிலேருந்து இன்சுலேட் ஆகி தான் இருக்குன்னு தான் நான் திருப்பி நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு நீங்க நேரடியான பாதிப்பு இங்க இந்த நாட்டின் இந்த தமிழ்நாட்டினுடைய அடிப்படையில் நேரடியான அந்த பாதிப்பு திராவிட அரசியல் செஞ்ச ஒரு நல்லது என்னன்னா, நீங்க இவங்களுடைய குரல்களை வந்து இங்க நீங்க அந்த மாதிரியான ஒரு வகுப்புவாத குரல்கள் இங்க அதிகம் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நேரடியான பாதிப்பு இல்லாத போது நிச்சயமா இவர்கள் எதுக்கு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க? இல்ல, அதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, நீங்க என்ன ஒரு எழுத்தாளர் ஏத்துக்கிறீங்களா? நான் கடந்த பல வருடங்களாக இந்த வகுப்புவாத பேச்சுகளுக்கு எதிராக, அது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் செஞ்சாலும் சரி, இந்துத்துவ அடிப்படைவாதிகள் செஞ்சாலும் சரி, தொடர்ச்சியாக ஊராக போய் கூட்டம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். அதற்காக மிக கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதிச்சுட்டு இருக்கேன். எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து சரிநிகர்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும். அதற்கு அதை வச்சுட்டு பல கண்டனங்களை தொடர்ந்து தெரிவிக்கிறோம். ஆனா பல ஊடகங்கள் நாங்கள் வெளியிடுகிற அறிக்கைகளை கூட அவருடைய பத்திரிகையில் பதிவு செய்வது கிடையாது. இதுதான் யதார்த்தம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இது வந்து ஒரு தரப்பு. இன்னொரு தரப்புல நம்முடைய பல எழுத்தாளர்கள் அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்து இருந்தால் கூட, அதை தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டால் கூட, பொதுவெளியில் அதை வந்து சொல்வதற்கு தயங்குகிறார்கள், வெளிப்படுத்திக் கொள்ள தயங்குகிறார்கள். இது அவர்களுடைய அரசியல் உணர்வற்ற தன்மையின் ஒரு வெளிப்பாடாக நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்க வந்து விருதுகளை கூட நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சமாக இது போன்ற விஷயங்கள் வருகிற போது, இப்போ உதாரணமா ஒரு வகுப்புவாத வன்முறைக்கு எதிராக ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எத்தனை எழுத்தாளர்கள் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க? ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க வருவதில்லை. ஆனால் எழுத்தாளர்களுக்கே ஒரு அற பிரஜை, ஒரு சமூக பிரஜை குறைஞ்சிருச்சு. அது வந்து இப்ப இல்ல, அது நம்முடைய சூழல்ல நீண்ட காலமாக இருந்திருக்கு. ஆனா அவர்கள் மட்டுமல்ல, இன்னொரு தரப்பு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற வகுப்புவாத பேச்சுகளுக்கு எதிராக அல்லது வன்முறைக்கு எதிராக யார் இங்க தொடர்ச்சியா வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களும் எழுத்தாளர்கள் இன்னொரு தரப்பு தான் வேலை செஞ்சிருக்காங்க. புத்தகங்கள் எழுதுகிறார்கள், கட்டுரைகள் எழுதுகிறார்கள், கருத்தரங்குகள் நடத்துகிறார்கள். ஆக இரண்டு தரப்பு இங்கு இருக்கிறது. ஆனால் ஒரு வலுவாக ஒரு அறிவார்ந்த சமூகத்தினுடைய எழுச்சி என்பது தமிழகத்தில் இன்னும் நடைபெறவில்லை என்பதை நான் இங்கே வருத்தத்துடன் நான் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, நான் நிறைவு கருத்தாக ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறேன். நான் என்னுடைய நிறைவு கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறது, இன்னைக்கு பன்முகத்தன்மை அப்படின்ற ஒன்றும் ரைட் டு டிசென்ட், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய கருத்தை நான் ஏற்கவில்லை, ஒரு நிறுவனம் சொல்ற ஒரு கருத்தை நான் ஏற்கல, அதுக்கு அதிருப்தி தெரிவிக்கிறேன் அப்படின்ற குரல் ஒடுக்கப்படுது அப்படின்றதுக்காக தான் இந்த எழுத்தாளர்கள்லாம் தங்களுடைய எதிர்ப்பை வெவ்வேறு வடிவத்தில் காட்டுறாங்க. இன்னைக்கு பிரதமர் இதை சொல்லியிருக்கிறார், எதிர்த்து போராட வேண்டிய களம் என்பது அதுதான், வறுமை ஒழிப்பு தான், சகோதரத்துவம் வேணும்ன்ற கருத்தை அவர் சொல்றாரு. இனி இப்படியான பேச்சுக்கள், வெறுப்பு அரசியல் அல்லது வெறுப்பூட்டும் பேச்சுக்கள் வராது, அதற்கான முற்றுப்புள்ளி இன்னைக்கு பிரதமர் வச்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இது போன்ற பல நேரங்களில், அதாவது ஒரு எக்ஸசிவா பேசுகின்ற சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சற்று சிரமமான கஷ்டம்தான். ஏன்னா அவங்க இல்ல இருங்க, அதனால அதே சமயத்துல இந்த மாதிரி பேசுற உள்ள ஒரு மினிஸ்டரையே கூப்பிட்டு மிகப்பெரிய அளவு கண்டனம் தெரிவித்து அவர் அழுது கொண்டு வெளிவந்த செய்தி எல்லாம் உங்களுடைய ஊடகங்கள்ல நாம பார்த்தோம். அதனால அவர் ஒன்றும் சும்மா எல்லாம் இருக்கல. ஒரு விஷயம். இரண்டாவதாக அவர் மனுஷபுத்திரன் இல்ல ஒரு 2-3 விஷயம் நம்ம ஏன்னா நிறைய கேள்விகளை கேட்டுட்டு பதில் சொல்றதுக்கு முடியாம போயிருதுன்னா அவர் என்ன இன்னும் கதாகாலட்சம், அவர் ஒரு வகையில் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை கதாகாலட்சம் மாதிரி சொல்லி கொண்டிருக்கின்றார். அதற்கு நானும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிவசேனாவை பத்தி பேசினார். சிவசேனாவை பத்தி பேசும்பொழுது அது அவங்களுடைய கட்சி, அது நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் பாடுறார், பாடாக போறார். அது சிவசேனாவுடைய எதிர்ப்பு, பாஜகவின் எதிர்ப்பு. இன்ஃபேக்ட் பாஜக தான்
அதுக்கு அனுமதி தந்தது. அது சிவசேனா எதிர்த்து நிற்கும் பொழுது வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு அவங்களை அனுப்பி பண்ண முடியுமா? விட்டாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களே நிறுத்திட்டாங்க சார். அவங்க வேண்டாம்னு எதிர்ப்பு இல்ல, யாரோ ஒருத்தங்க எதிர்க்கிறாங்க, நாங்க ஆதரிக்கிறோம், நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம். நாங்க எவ்வளவு சொன்னாலும் கூட ஆர்கனைசர்ஸ் ஆர் நாட் willing to. சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கிராமத்திலே படம் வந்த காலத்துல இருந்து விஸ்வரூபம் வரையிலும் இது பொது அமைதிக்கு குந்தகம் இருக்கு, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியாது இதை போட்டோம்னா, அதனால நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது சொல்றது கவர்மெண்ட்டுக்கு அருகதை இல்ல. அவங்க என்ஷூர் பண்ணணும். இல்ல கவர்மெண்ட் யார் தெரிவித்தாலும் இது யாரோ தனிப்பட்ட முறையில யாரோ கூப்பிட்டாங்க, எதிர்ப்பை யார் தெரிவித்தாலும் அதை மீறி நடத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு அப்படின்னு. இது ஒரு ஆர்கனைசர்ஸ் அவங்களா வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அரசுல ரோலே இல்ல. இருங்க சார், இவ்வளவு பெரிய சாகித்ய அகாடமி தமிழ்நாட்டுல இருந்து எதிர்ப்பு வந்தது அப்படிங்கறத பத்தி மாதுரபாகனை பத்தி வந்து அவருக்கே இன்னைக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. சாகித்ய அகாடமி வேற விருது ஏதோ ஒரு சரியான ஒரு மத்திய அரசு விருது வந்திருக்கு. மகா மேதாவிகள் தான் தெரியுமா நீங்க? அதான் நீங்க இஷ்டத்துக்கு என்ன உளற பேசிட்டீங்க. எல்லாரும் பிரவச்சனம் பண்றேன்னு சொன்னாங்க. எங்களுடைய கட்சியில ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அவமானத்தை அப்துல் ஹமீத் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருடைய இறுதி மிகப்பெரிய தனிநபர் தாக்குதல் வேண்டாம். யாரையும் பேச விட மாட்டார் சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க மாதிரியான பொறுப்பற்ற பேச்சுக்கள் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிரதமர் சொல்லிட்டாரேன்னு. அப்படிலாம் ஒண்ணு பிரதமர் சொல்லல. பொறுப்பற்ற பேச்சுக்களை புறக்கணியுங்கள் என்று மக்களை பார்த்து தான் சொல்றாரு. தான் கட்சிக்காரர்களை பார்த்து சொல்லல. இத்தகைய பேச்சுக்களை நான் ஏற்கல, இதை நான் அனுமதிக்க முடியாது என்றும் பேசல. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. மாறாக இவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது எவ்வளவு கேவலமா இருக்கு என்றால், பீகாருடைய பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று பேசியிருப்பது இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அது என்னவென்றால், இந்த தேர்தலில் பிரதான பிரச்சனை என்னவென்றால், மாட்டை பூஜிப்பவர்களுக்கும் பசுமாமிசத்தை சாப்பிடுபவர்களுக்கு இடையில் தான் இந்த தேர்தல்னு பேசுறார் இவருடைய கட்சியுடைய மாநில தலைவர். இது பச்சையாக மத ஜாதிய விவகாரத்தை வைத்து தேர்தல் அரசியலை நடத்துவது. இதை கண்டிக்க பிரதமர் தயாரா? அடுத்து ஒன்று முடிச்சிடறேன். 3 பேர் பகுத்தறிவாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது என்ன இந்த கொடுமை? இது தவறு. விரைவிலே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் இன்னும் பேசலை என்பதை நான் பதிவு. காலத்தை கடந்து போயிட்டு இருக்கிற இது ஒரு நாள்ல பேசி முடிக்க மற்றொரு தருணத்தில் நம்ம பிரதமர் பேசிட்டார். நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு